பேஷண்ட் கேஸ் நம்பர் 33 அண்ட் இவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 44 வயசு ஆகுதுங்க. அண்ட் இவங்க வந்த கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கையை பின்னாடி கொண்டு போக முடியல, முதுகு தொட முடியல, சோப்பு போட முடியல, பிளவுஸ் போட முடியல, கை எடுத்து தலையில வார முடியல, என்னோட ஹஸ்பண்டோட ஷர்ட் எடுத்து எனக்கு மாட்ட முடியல. இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ். இவங்க வந்துட்டு டெய்லி எப்படி வந்து டிராவல் பண்றாங்க, என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டதுக்கு இவங்க டெய்லியுமே 30 to 35 கிலோமீட்டர்ஸ் வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து டெய்லி உட்காரத்துக்கு இடமே கிடைக்காது. அண்ட் இவங்களோட கை பார்த்தீங்கன்னா எப்பவுமே நின்றுட்டு தான் வரதுனால முன்னாடி இருக்கிற அந்த ஒரு கம்பியை வந்து அவங்க பிடிச்சிட்டே தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பிடிச்சிட்டு வரப்போ அவங்களோட ஷோல்டர்ல இருந்தால் ஃபுல் ப்ரெஷரும் இறங்குது. ஸோ அந்த மாதிரி இறங்குறப்போ அவங்களுக்கு டீரிஸ் மேஜர், டீரிஸ் மைனர்ன்ற மசில் அண்ட் லாட்டிஸ் மசில் இந்த பக்கம் இருக்கிற மசில்னு சொல்லிட்டு பின்னாடி ஷோல்டர் பிளேட்ஸை சுற்றி இருக்கிற இந்த 3 மசிலுமே ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு அண்ட் ரொம்ப அதிகமாக ட்ரிகர்ஸோட டைட்னஸோட இருக்கு. ஸோ அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த டெல்டாய்ட் மசில்ன்ற மசில் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கு. ஸோ இந்த ரீசன்னாலே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கையை பின்னாடி கொண்டு போக முடியல. ஸோ இவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அண்ட் இந்த இருக்கிற மசில்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு நாங்கள் அனுப்பியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டபிளான கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பா யாருக்காவது இருக்கும் அண்ட் அவங்களுக்கு சுகரும் கொஞ்சமாக இருந்தாலும் இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டபிளான கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.